அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு 12x8 சைஸ் உள்ள ஒரு காதணி விழா போஸ்டர் டிசைன் பண்ண போகிறோம். இதுதான் அந்த டிசைனு. டிசைனோட பிஎஸ்டி ஃபைலு டெலகிராம் குரூப்பில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபோட்டோஷாப் 7.0 ஓப்பன் பண்ணுறேன். Ctrl+O கொடுத்து அதோட பிஎஸ்டி ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம எப்போதும் போல் கண்டென்ட்டு ஃபோட்டோ இதெல்லாம் செட் பண்ணிடலாம். இதோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா Alt II 12x8 300 ரெசல்யூஷன் ஆப்ஜெக்ட் மோடில் வச்சுருக்கேன். Ctrl+N சைஸு வித்து 12 ஹைட்டு 8 300 ரெசல்யூஷன் ஆப்ஜெக்ட் மோடு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இங்கே இந்த தலைவர்கள் படம் அதெல்லாத்தையும் எடுத்து நம்ம அப்படி இந்த சைடில் செட் பண்ணிடலாம். அப்படி அடுத்தது காதணி விழா அந்த மேட்டை நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் எடுத்து ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒன்றா செலக்ட் பண்ணுறேன். மொத்தமாக நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி சென்டராக வச்சிட்றேன். அடுத்தது அந்த விழா அவங்க பண்ணுறவங்க அவங்களோட ஃபோட்டோஸ் எடுத்து நம்ம இப்படி இந்த சைடில் நம்ம இப்படி கரெக்டான ஒரு பொசிஷனில் வச்சிடலாம். அடுத்தது பேக்ரவுண்டு. இந்த பேக்ரவுண்டு நம்மளாக ரெடி பண்ணது பேக்ரவுண்டு. இது ஸ்மெச் பண்ண பேக்ரவுண்டு. இதுமாரி எப்படி பேக்ரவுண்ட் ரெடி பண்ணணும்னு உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க. அப்படி இல்லை எதுவும் சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தனியாக நம்ம வீடியோ போடலாம். இந்த அளவில் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்றேன். பேக்ரவுண்டை இப்படி கொண்டு வந்து இந்த அளவில் வச்சுட்டோம். இப்போ நம்ம இந்த லைட்டிங் எஃபெக்டை மட்டும் நம்ம மேலே கொண்டு வந்துக்கலாம். ஒரு லைட்டு. ஓகே, லைட்டிங் எஃபெக்ட் தான் கொஞ்சம் நல்லா க்ளூவாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம லைட்டிங் எஃபெக்ட் செட் பண்ணியிருக்கோம். அதில் ஸ்மெச் பேக்ரவுண்டு இது கொஞ்சம் இப்படி எடுத்து வச்சிடறேன். ஓகே, பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பேக்ரவுண்டு எல்லாமே செட் பண்ணியிருக்கோம். அதில் கீழே ஃபோட்டோஸ் வைக்கிறது தான் பாக்கி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, இந்த அளவில் நம்ம ஃபோட்டோ கரெக்டாக செட் பண்ணியிருக்கோம். அடுத்தது அவங்க யார் ஃபோட்டோ வைக்கணுமோ அவங்க ஃபோட்டோலாம் நம்ம இதில் வச்சுக்கலாம். எப்படி ஃபோட்டோ இதில் எப்படி வைக்கணும் அப்படிங்கிற ஷார்ட்கட்டு உங்களுக்கு தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கு தனியாக ஒரு வீடியோ பண்ணலாம். அடுத்தது இந்த சைடு கார்னருக்கு ஒரு ஃப்ளவர் இமேஜ் கிளிப் ஆர்ட் ஒன்று அதை நான் அப்படி வச்சுருக்கேன். இதையே ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி இன்னொரு காப்பி ஒன்று எடுக்கிறேன். Ctrl+T கிளிக் பண்ணிட்டு ஃப்ளிப் டு ஹரிசாண்டல் கொடுத்து இந்த சைடில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 12x8 சைஸ் உள்ள ஒரு போஸ்டர் டிசைன் ஒன்று பண்ணியிருக்கோம். இந்த டிசைனோட பிஎஸ்டி ஃபைலு டெலகிராம் குரூப்பில் இருக்குது. டவுன்லோடு பண்ணி யூஸ் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஒர்க்கு பிஸியால் நம்மளால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. நண்பர் கேட்டிருந்த ஃபைல்லாம் கூட கொஞ்சம் அப்லோட் பண்ண கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. கொஞ்சம் நம்ம ஃப்ரீ ஆகிட்டோம். வீடியோ நம்ம ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.